டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பை ட்ரிம்மர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பை ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். என்னோடய சஜஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் சார்ஜர் மூலியமாகவே இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வாட்டிக்கு மேலே நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிம்மர் கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரிம்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய முடி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பட்டன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர் இருக்குது உள்ள. தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தனித்தனியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அட்டாச் ஆகிடும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராடக்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க, சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு போர்ட் இருக்குது. தென் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இந்த ட்ரிம்மர் எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை 0 தான் கட் பண்ணணும்னா எல்லா கிளிப்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்ப மைனூட்டான இது தான், ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதை நீங்கள் ட்ரிம் பண்ணாலே ஒரு 4 நாளைக்கு ஒருத்தர் நீங்கள் ட்ரிம் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியல இதில் தங்கியிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியில் க்ளீன் பண்ணுறாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்களா? நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சில ப்ரஷஸ்ஸு, அதுக்கப்புறம் க்ளீனரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணா அப்படி அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் பை ட்ரிம்மரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பை ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 899 போட்டிருக்கு. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ அது வந்து நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன், என்றைக்கு டேட்டில் வாங்கியிருக்கேன்னு நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு யூசர் கைடு, பாஸ்வேர்ட், இதுக்குள்ளே என்னென்ன இது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கார்டு இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராடக்ட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ சொல்லி ஃப்ளிப்கார்ட் பை பண்ணதுக்காக தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைடில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மரோட சைஸ் என்னென்ன இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த ட்ரிம்மருக்குள்ள சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நம்ம ட்ரிம் பண்ணுற அந்த சைஸ் எம்எம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 3 mm தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 mm கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா 0.1 mm சில பேருக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ட்ரிம்மர் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் 0ல் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0ல் தான் வச்சு ட்ரை பண்ணியிருப்பேன். எதுவுமே நான் போடாமல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தபடி உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 mm. ஸோ ஓகேங்களா,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 mm கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று இருந்தது, அது எங்கே போச்சுன்னே தெரில, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கான வாட்டர் பாட்டில், அதாவது அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஒரு சின்ன லிக்விட் மாதிரி தான் இது, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் எப்போ வாங்கினேன்னு நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது நான் வாங்கின டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பை 21 டியூஸ்டே ஆகஸ்ட் 2018 வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ நான் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 502 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது. நான் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா 502 ரூபாய்க்கு இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 475 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு வாட்டி இல்லை, அதிகபட்சமே நான் ஒரு 2 வாட்டி தான் சார்ஜ் பண்ணிப்பேன். நான் 2 நிமிஷத்தை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. இதோட வாரண்ட்டி டீட்டெயில்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், உங்களால் 0.1 0.3 தான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு. 0.2 கிடையாது, 0.1 கிடையாது. அது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இதில் வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மோர் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி 2 years கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 2 years வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டுக்குமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஸ்மார்ட் பையில் மட்டும் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளிப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year தான் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க கஸ்டமர் கேரில் நீங்கள் சொன்னாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 நீங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுக்கு அடுத்தபடி இன்னொரு ட்ரிம்மர் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 700 ரூபா வருது. ஸ்மார்ட் பைக் அடுத்துக்கு இந்த ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0.1 0.2 0.3 அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ படிப்படியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் வேணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.